ஹலோ பிரைஸ்லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நம்மளுடைய இருதயம் பின்வாங்கி போகிற இருதயமா இருக்கக்கூடாது, கர்த்தரை பின்பற்றுகிற இருதயமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில வார்த்தைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். கர்த்தரை எந்தெந்த காரியங்களே விட்டுட்டு, அதாவது எப்படின்னா, கர்த்தரை புடிச்சிட்டு நடக்கிறவங்க, அதாவது ஒரு தகப்பனுடைய கரத்தை, ஒரு குழந்தை கைய புடிச்சிட்டு நடக்கும்போது கொஞ்சம் தூரம் வந்தோடனே தகப்பனுடைய கரத்தை உதறிட்டு தானா ஓடுது தெரியுமா? அது எல்லாமே பின்வாங்குகிற கேஸ் தான். இதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை விட்டு, கர்த்தரோட இருக்கிறத விட்டுட்டு தானா எந்தெந்த காரியங்களை பண்றாங்களோ, தன்னோட சந்தோஷத்துக்காக என்னென்ன பண்றாங்களோ, அவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்களாம். எப்படின்னா, ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களா இருக்காங்க, கிறிஸ்துவை துக்கப்படுத்துகிறவர்களா இருக்காங்க, கர்த்தரை துக்கப்படுத்துறவங்களா இருக்காங்க. நம்மளுடைய தேவன் சமாதானத்தின் தேவன், நம்மளுடைய தேவன் சந்தோஷத்தின் தேவன். ஆனா நம்மளுடைய பரிசுத்தரையே கோபம் முறுத்துகிறது எதுனா, நீ கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியங்கள் நம்ம செய்வோமோ அது எல்லாமே பரிசுத்தரை கோபம் முறுத்துகிறதா இருக்கிறது. இன்றைக்கு இந்த காரியம்தான் கர்த்தரை விட்டு பின்வாங்கி செல்கிறதற்கும் நம்மளை உந்தி தள்ளுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிறது என்னவென்றால், எந்தெந்த காரியங்கள்ல நம்ம கர்த்தரை கோபம் முறுத்துகிறவர்களா இருக்கிறோம், எந்தெந்த காரியங்கள்ல கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களா நம்ம இருக்கிறோம், எந்தெந்த காரியங்கள கர்த்தருக்கு உகந்தமான ஒரு வாழ்க்கையை வாடுகிறவர்களா நம்ம இருக்கிறோம். ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கலாம். நம்ம கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா, இல்ல நான் எரிச்சலை ஏற்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? இன்றைக்கு நம்மளே மாற்றிக்கொள்ளலாம். கர்த்தரை விட்டு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. அவரை விட்டு செய்கிறது எல்லாம் அவரை விட்டு பின்வாங்கி செல்கிறதற்கு தூண்டுகோலாய் அமையும். மறந்துடாதீங்க. ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, உம்மை விட்டு ஓடி போகிற கூட்டமாய் நாங்கள் இருக்கக்கூடாது. உமக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் உண்மை சார்ந்து பாடுகிற ஒரு வாழ்க்கையும் எங்க இருக்காங்க. உண்மை எரிச்சல் படுத்துகிறவர்களா நாங்கள் இருக்கக்கூடாது. உமக்கு உகந்தமான ஒரு வாழ்க்கையை வாடுகிறவர்களா நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே என் கர்த்தர் எங்களுக்கு எங்களுடைய கண்களை திறங்க. நாங்க எங்கெந்த இடத்துல உம்மை விட்டு மறுதளித்து, உம்மை ஏமாற்றி, உம்மை எரிச்சல் ஊட்டி, உம்மை விட்டு நாங்கள் ஓடி போனோமோ எல்லா காரியங்களிலும் எங்களை சரி செய்து கொண்டு ஓடி ஆண்டவரே உம்முடைய பாதத்துல விழுகிறவர்களாய், உம்மோடு இணைந்து நடக்கிறவர்களாய், உண்மையே பின்பற்றுகிறவர்களாய் இல்ல ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களையும் அறியாமல் அநேக முறை உண்மை எரிச்சல் உண்டாக்கினே உண்டு ஆண்டவரே. இந்த நேரத்துல எங்களை தயவாய் மன்னிங்க. எங்களை நம்பி நீர் கொடுத்த வேலையை விட்டுட்டு உலகத்தின் காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தது உண்மைதான் ஆண்டவரே. எங்களுடைய சொந்த வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது உண்மைதான் ஆண்டவரே. எங்களை நீங்க தயவாய் மன்னிங்க. எங்களை நீங்க மாற்றுங்க. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களோடு எங்களை வழி நடத்துங்க. உண்மை பின்பற்றுகிறவர்களா எப்பொழுதும் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.